நம்ம இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்ல போனால் வெண்பாவோட படிப்பு போயிடுச்சு அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கிட்ட போய் பேசினாலுமே நீ என்கிட்ட பேசாத மல்லி, நீ உன்னால் தான் என் மக படிப்பு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சொல்லிட்டாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா விஜய் கிட்ட நம்ம ஏதோ ஒரு விதத்தில் தப்பு பண்ணியிருக்கோம், அது விஜய் கவலைப்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நேரடியாக மன்னிப்பு கேட்க முடியாதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் சாரி அப்படின்ற மாதிரி எழுதிக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எப்பாடா ஒரு வழியாக இந்த மல்லியும் வெண்பா பிரிச்சாச்சு, இனிமேல் அந்த மல்லிக்கு ஆதரவுன்று யாருமே இல்லை, அந்த அன்னபூர்ணியம்மா மட்டும்தான் இந்த வெண்பா சொல்கிறத விஜய் கேட்டுடலாம். ஆனால் இப்போ இந்த வெண்பாவை மல்லிக்கிட்ட பிரிச்சிட்டனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கூடிய சீக்கிரம் அவளை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு நமக்கு நல்ல வழி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் இருக்காங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதாங்க. நம்முடைய விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. ஒரு பக்கம் நம்முடைய மல்லி நோட் புக்கில் விஜய் சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய விஜயும் பார்த்தீங்கன்னா மல்லி மேலே எந்த ஒரு தப்பு இருக்காது, ஆனால் அவன் மேலே இருக்கிற அன்பை நம்ம வெளிப்படுத்தணும்னா கண்டிப்பாக மல்லிக்கு பேராபத்து அவளை நெருங்கி வரும். அதனால தான் நான் அந்த அன்பை காட்டாத இருக்கும் கடவுளே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய வெண்பாவை பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த ராஜேஸ்வரியை சித்தி அத்தை கையில் நம்ம எப்படியெல்லாம் குடும்பப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல, எப்படி நம்ம தாங்குவோன்னு தெரியல. டாடா கையில் சொன்னாலே அவர் புரிஞ்சிக்க மாட்டார் அப்படின்றத நம்முடைய வெண்பா நினைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய விஜய் புரிஞ்சுக்கிட்டா இருந்தாங்க. சொல்ல முடியும் மல்லியம்மா மேலே எந்த ஒரு தப்பு இல்லை, நான் தான் அவங்கள டான்ஸ் ஆட கூப்பிட்டேன் அப்படின்றது சொன்னதை பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் புரிஞ்சுக்கிட்டாருங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி மேலே தப்பு இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய விஜய் என்ன பண்ணுறாருன்னா மல்லி என்ன பண்ணுறாளோ அப்படின்றத பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் நம்மளுடைய மல்லி ரொம்பவுமே சோகமாக ஒரு நோட் புக்கை கையில் எடுத்துக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா விஜய் என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு என்னால் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, ஆனால் வெண்பாவோட படிப்பு கேட்டுற மாதிரி நான் எந்த ஒரு விஷயம் பண்ணல, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உண்மை என்னான்னு தெரிய வரும்போது என்னை மன்னிச்சு ஏற்றுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுடைய மல்லி ஒரு டைரி எழுதுனாங்க. கூடிய சீக்கிரம் விஜய் நீ எங்கே என் மேலே வச்சுருக்கிற அன்பை காட்டி என்னை பொண்டாட்டின்னு கூப்பிடுங்க அப்படின்ற ஒரு டைரியை பார்த்ததுக்கு தாங்க இந்த ராஜேஸ்வரிக்கு பயங்கரமாக கோவச்சு. அவனை பற்றி நம்முடைய விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணி நோட் புக்கில் எழுதிட்டு இருக்கிறாங்க. சரி மல்லி என்ன தான் எழுதிட்டு இருக்காளா அப்படின்றத பார்க்கறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு வேளை வெண்பாவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காளோ அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் நம்முடைய மல்லியை பார்க்க போகிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா நிலையில் யார் நம்ம முன்னாடி நிற்கிறது அப்படின்ற தலையை நிமிர்ந்து பார்த்தது நம்முடைய விஜய் தாங்க. விஜய் பார்த்தது நம்முடைய மல்லி ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி கூட அந்த நோட்டில் என்ன இருக்குது அப்படின்றத நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த நோட்டை பிடுங்க முயற்சி பண்ணுறாருங்க. அந்த நோட்டை பிடுங்கி நம்மளுடைய விஜய் பார்த்தாருன்னா கண்டிப்பாக மனசு இறங்குவார்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்முடைய மல்லி எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆள் மனசில் எழுதியிருக்காங்க. இதை கட்டாயம் நம்முடைய விஜய் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.